பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நல்ல ஆலோசனைகளை நம் ஒவ்வொரு மேலும் அன்பு வைத்தனால தான் கொடுக்குறார். யார் எப்படி வேணா போட்டோம், நமக்கு என்னென்ன வாழக்கூடிய சுயநலத்தை வாழக்கூடிய பொல்லாதவர்களுக்கு அல்ல, பிற நலனுக்காக, அதே நேரத்தில் தன்னுடைய ஆத்மா கெட்டு போகாதபடி சர்வ வல்லவருடைய முகத்தை பார்த்து பார்த்து வளர வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து தொடர்ந்து நாம் தியானித்து வருகிற வார்த்தைகள் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை, ஊழியத்தை, தனிப்பட்ட வாழ்க்கையை, அவங்க குடும்பத்தை கட்டி எழுப்புவதை நம்ம பார்க்குறோம். உங்களை அநேக சொன்ன சாட்சிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட உங்கள் ஆசீர்வாதத்துக்காக தேவனுடைய ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்க போகிறோம். 100% ரிசல்ட் வந்தால் எப்படி இருக்கும்? இன்னைக்கு எல்லாமே எப்படி வருமோ எப்படி இருக்குமோன்னு ரிசல்ட் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. தேவனுடைய கிருபையினால கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தையை பல இடங்களில் பல கோணங்களில் கிருபையினால உரைத்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை ஒருபோதும் இது வரைக்கும் கீழே விழுந்ததில்லை, இனி விழ போறதில்லை. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கும். அது மகிமை கற்றுக்கொண்டாகட்டும். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய நல்ல புரிந்து கொள்வதற்காக இப்போ நான் உங்களோடு கூட நான் சில வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அப்போஸ்தலர் புத்தகத்தில் 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். From the book of Acts chapter 5 verse 16. சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசித்தோம், எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்போ இதோட அர்த்தம் என்ன? 100% ஹீலிங். ரிசல்ட் எப்படி வந்தது? 100% வந்ததுங்க. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு யாரெல்லாம் சுகவீனமாக இருக்கிறாங்களோ, அல்லது நீண்ட நாளாய் இல்லை நீண்ட வருடமாய் இருக்கக்கூடிய போராட்டங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பிசாசு பிடியில் ஆகப்பட்டவர்களை கொண்டு வந்தாங்க, அவங்களும் பூரணமாக விடுதலை ஆனாங்க. அதுபோல் வியாதிஸ்தர்களையும் கொண்டு வந்தாங்க, பூரணமாக சுகமாக்கப்பட்டாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்கிறேன், இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி மூலமாக இந்தியாவில் மாத்திரமல்ல, உலகத்தின் பல இடங்களில் பலதரப்பட்ட மக்கள் தேவ கிருபையினாலே, ஆங்கிலம், தமிழ், பல மொழி பேசக்கூடிய மக்கள் தேவ கிருபையினாலே இந்த வாசனத்தின்படி 100% சுகமானவர்கள் ஏராளம் ஏராளம். எல்லா துதியும் புகழும் இயேசுவுக்கு உண்டாகட்டும். எதுக்கு நான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, என் அன்பானவர்களே, குணமாக்கப்பட்டார்கள். சரீரப்பிரகமாக சுகமாக்க இன்னைக்கு அநேக வழிமுறைகள் இருந்தாலும், ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவை குணமாக்குற சக்தி மனிதராகி என்னை ரட்சித்து பயன்படுத்தி வருகிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவரே அதற்கு பாத்திரராக இருக்கிறார். ஆமென். அவர் ஒருவர்தான் பாத்திரம். இஸ் worthy to be saved. அவர் நம்மை ரட்சிக்க பாத்திரராக இருக்கிறார். அவர் ஒருவர்தான் மனுக்குலத்தின் மீட்புக்காக ரத்தம் சிந்தினார். ஆக இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் குணப்பட்டார்கள், எல்லாரும் குணப்பட்டாங்க. இப்போ இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க நீங்க எல்லாரும் சுகமாகறீங்க. நீங்க மட்டும் இல்லை, உங்க வீட்டார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை ஷேர் பண்றீங்க இல்லையா, பாரத்தோடு மற்றவங்க போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்களும் சுகமாவாங்க. ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. இப்பொழுதும் அவருடைய தெய்வீக கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்படுவதை நான் பார்க்குறேன். I could see the hands of Jesus over you right now. பாருங்க, இந்த கரம் நீட்டப்படுவது போல நம்முடைய தேசத்துல கர்த்தருடைய கரம், ஒரு பெரிய கரம், ஒரு கரத்தோடு இணைஞ்சு செயல்பட போகுதுங்க. சமாதானத்தை உண்டு பண்ண போகிறது, ஆறுதலை உண்டு பண்ண போகிறது. ஆக பொல்லாத கொள்ளைக்காரர்களிடத்திலிருந்து ஜனங்களை தப்பி வைக்க போகிறது. சண்டாளர்களிடத்திலிருந்து, துர்மாக்கர்களிலிருந்து நமது ஜனத்தை விடுவிக்க கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நான் சொல்றது 100% ரிசல்ட் சொல்றேன். ஆக என் அன்பானவர்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குணமாக்கப்பட்டார்கள், வியாதிஸ்தர்கள் குணமாக்கப்பட்டார்கள், பொல்லாத ஆவினால பாதிக்கப்பட்டவர்களும் குணமாக்கப்பட்டாங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்துல இந்த வியாதி பிசாசினால் வந்ததா, அல்லது மந்திரவாத சக்தியால் வந்ததா, அல்லது சில விதமான முன்னோர்களுடைய பாவத்தினால் வந்ததா, அல்லது நம்முடைய மீறினால வந்ததா என்பதை கர்த்தர் அறிவார். பல காரணங்கள் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் ஒரே முடிவு என்னன்னா, அந்த சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே, எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுதே, இந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுதே. இப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இப்பயே மார்க் பண்ணிக்கோங்க.
இந்த நேரம், இந்த செய்தி உங்களை சந்தித்து கொண்டிருக்க நேரத்தில் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், மனதில் உள்ள டிப்ரெஷனாக இருந்தாலும் அது இப்போ பூரணமாக சுகமாக்கப்படுவதை நான் பார்க்குறேன். ஏன் தெரியுங்களா? இந்த 100% ரிசல்ட் தர அந்த தேவனாகிய கர்த்தரை பின்பற்றின ஊழியக்காரர்கள் மூலமாக இவ்வளோ கர்த்தர் அந்த நாட்கள் அப்போஸ்தலர்களை கொண்டு செய்வாரானால் அந்த தேவாதி தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தாராம்? யோவானின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம் தெரியும். When you read John chapter 3 verse 34, you could understand about Jesus. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். immeasurable way. இன்னைக்கு இந்த செய்தி உங்களோட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்னா இவ்வளவு தைரியமாக தேவ கிருபையினால் இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால், எந்த இயேசுவை பிதாவானவர் தமது அளவில்லாத ஆவியால் நிரப்பினாரோ அதே பிதாவானவர், அதே ஆண்டவராக இயேசு தமது ஆவியை தகுதியே இல்லாத எனக்கும் கூட அவ்விதமான கிருபையை பாராட்டி இருக்கிறார். அதனால தான் உறுதியாக சொல்லுகிறேன், 100% ரிசல்ட் வரப்போகுது. குட் ரிசல்ட். ஐம் டாக்கிங் அபவுட் த குட் ரிசல்ட். தேவன் சொல்லுகிறபடி 100% நீங்கள் குணமடைய வேண்டிய நேரம் வந்தது. 100% நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய நேரம் வந்தது. 100% நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய நேரமும் காலம் தொடங்கிட்டு. அதனால சந்தேகப்பட வேண்டாம். கர்த்தராகிய இயேசுவை நிரப்பின அதே பரிசுத்த ஆவியானவர், அதே பிதாவானவர் அடியேன்னு அளவில்லாமல் கிருபையால் நிரப்பி இருக்கிறபடினால் அவர் தந்த அதிகாரத்தின் பேரில் இப்போ உங்களுக்கு நான் செய்தி கொடுக்குறேன். இந்த செய்தி உங்களை நோக்கி வருது இல்லையா? இது எத்தனையோ இடங்களில் போகுது. ஆனால் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, என்னுடைய ஆவி கர்த்தருடைய சிங்காசனம் முன்பாக நின்று கொண்டிருக்கப்படினால்தான் இவ்வளோ ஆணித்தரமாக உறுதியாக நடக்க போகிற காரியங்களையும் இப்போ செய்தியை கேட்டுருக்கும் போதே பரிசுத்தாவின் உங்க மேல் இறங்கி கொண்டிருப்பதை நான் பார்க்குறேன். யூ குட் ஃபீல் த அனாயிண்டிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இது வரைக்கும் தூயாவின் அருளை பெறலையா? பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றவங்க இன்னும் வளருங்க, இன்னும் கிறிஸ்துவின் கனியை கொடுங்க. கிறிஸ்துவை போல அன்னைக்கு அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? இப்போ வந்த எல்லாரும் குணமானாங்க. 10 பேர் தான் உங்ககிட்ட ஜெபிக்க வராங்களா, அத்தனை பேர் சுகமாவாங்க. 10,000 பேர் வராங்களா, அத்தனை பேர் விடுதலை ஆவாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், குவான்டிட்டி முக்கியம் இல்லைங்க, குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால் தயவு செய்து அங்கே இங்கே என்று உங்கள் கண்களை சிதற பண்ண விடாமல் வசனத்துக்கு நேராக ஃபோக்கஸ் யுவர் மைண்ட் அண்ட் your life on word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் கவனத்தை உங்கள் வாழ்க்கையை திருப்புவீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், எந்த சக்தியாலும் தீய சக்தியாலும் எந்த பொல்லாத மனுஷராலும் உங்களை தொடவே முடியாது. கர்த்தர் உங்களை சுற்றிலும் அக்கியம் பதிலாக இருப்பார். ஆக சொல்லப்பட்ட வார்த்தைப்படி கொண்டு வந்தார்கள், பூரணமாக குணப்பட்டார்கள். இன்னைக்கு இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அளவில்லாத அபிஷேகத்தை தந்திருக்கிற ஆவியானவர் உங்களை விடுவிப்பது உண்மை. இதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. 100% ஹீலிங். அது எப்பேற்பட்ட நோயாக இருக்கட்டும், வெதர் இஸ் இன்க்யூரபிள் டிசீஸ் சொல்லக்கூடிய இனி குணப்படுத்த முடியாத நோயாக இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இப்பயே நிறைய பேர் குணமாக்கிட்டார். என்னால் உணர முடியுது. தொடர்ந்து ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? இந்த செய்தியை, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அதே இயேசு இன்னைக்கு உங்களோடு தான் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஷேர் பண்ணும்போது அநேகருக்கு அது போய் சேர்ந்து அநேக மக்கள் சுகமாகி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வழியாக இருக்கும். ஆக ஊழியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற நீங்களும் நல்ல ஒரு வல்லமையான ஊழியக்காரிய எழும்பிட இது உதவி செய்யும். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நீ அளவில்லாத ஆவியை மணியராக அடியமேல் நீ வைத்திருப்பதற்கு அடையாளமாக இப்பொழுதும் கூட அந்த யோவான் 3:34 அன்று அப்போஸ்தலர் 5:16 சொன்ன அப்படியே காரியம் இப்போ நடக்கட்டும்ப்பா. யாரெல்லாம் எனக்கு பூரண சுகம் வேண்டும், ஆண்டவரே டயபிட்டிஸ்லேருந்து எனக்கு விடுதலை வேண்டும், எனக்கு கேன்சர்லேருந்து விடுதலை வேணும், இப்படியாக சிறுநீரக கோளாறுலேருந்து விடுதலை வேணும், இன்னும் என்னென்ன உடம்புல என்னென்ன நோயை சொல்லி அல்லது என்னென்ன வகையில் பாதிக்கப்பட்டு அல்லது லட்சத்திலே ஒரு ஆளுக்கு வரக்கூடிய நோயாக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ஓ காட், Father, nothing is impossible with you, Jesus. Look at your dear children, Daddy, they are wiping, oh Lord. Andavare, wipe out their tears, oh Lord. Andavare, அழுது தேம்பி கொண்டிருக்க, தேம்பி அழுது கொண்டிருக்கார்களப்பா. என்னை தூக்கி விட ஆள் இல்லையே, என்னை நினைக்க ஆள் இல்லைன்னு நினைக்க இப்பொழுதே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. அடிமேல் நீ வைத்திருக்கிற அளவில்லாத பரிசுத்தாவின் அபிஷேகமானது யாருக்கெல்லாம் சுகம் தேவையோ சரீரத்தில், யாருக்கெல்லாம் ஆத்மாவில் குணம் தேவையோ, விடுதலை தேவையோ இப்பொழுதே ஊற்றியருடும் ஆண்டவரே. எந்த குடும்பங்கள், எந்த நபர்கள், எந்த தேசம் எல்லாம் வந்திருக்கிறீங்கனாலும்
செய்வனினாலும் பிலிசுவை ஏவலிக்கிறினாலும் தள்ளப்பட்ட தூதர்களாக ஆண்டவரை செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆவிகள் அடிமையாய் கொண்டு இருக்கிற மனுஷர்களை இப்போது விடுவிப்பீராக. இப்போது பொல்லாத ஆவிகள் எல்லாம் அழுகழுத்து ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினால. I cast out the demons in the name of Jesus. அது எந்த ரூபத்தில் எந்த வகையில் இருந்தாலும் இப்ப இந்த ஜனங்களை விட்டு வெளியேறட்டும். அதே போல சரீரத்தை நோயை கொடுத்து பிசாசு நோயை பலவிதமான பாவத்தினால் வந்திருக்க கூடும், கீழ்ப்படியாமல் வந்திருக்க கூடும். ஆண்டவரை முன்னோருடைய பாவ சுவாமி என நீ 4 தலைமுறைக்கு விசாரிக்கிறவர். அது எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் இப்ப சுகமாக்குவீராக, குணமாக்குவீராக. யாருடைய உடம்பில்லாத ஆண்டவரே கேன்சர் கட்டிகள் இருக்குமோ அதெல்லாம் மறையட்டும் அப்பா. யாரும் பார்க்கிற மருத்துவர்களுக்குள்ளே விசுவாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. மருந்து மாத்திரை பார்க்கல இயேசுவை நாம பெரிதுங்கிற உணர்வுங்கிற சக்தியை தாரும் அப்பா. இந்த தேவனே கண்ணீரெல்லாம் தொடையும் வியாதியோடு வேதனையோடு தவிச்சுட்டு இருக்காப்பா. பூர்ண சுகத்தை தாரும் ஆண்டவரை. உதிர போக்கினால பாதிக்கப்பட்டிருக்க அநேகர் இப்ப சுகமாவது நான் பார்க்கிறேன். அதே போல எல்லா வித பலவீன நோய்கள் கடிந்து கொள்ளப்படுவதாக. ஆமென். பூர்ண சுகத்தை நீ கொடுத்ததா ஸ்தோத்திரம். முழு எல்லாரும் குணப்பட்டார்கள் இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுக்காய் நன்றி. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, உங்களுக்கு பூரண சுகத்தை தந்துட்டு 100% ரிசல்ட். ஆக எதிர்பார்த்து கொண்டிருக்க காரியங்களும் மிக நன்மையா வரப்போகுது. ஆகவே மகிழ்ச்சியோட காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.